இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த வருடம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பயன் பெறுவதை பார்க்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுவதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அன்பு மகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய பாடல்களை விரும்பி கேட்கிற அன்பு பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமே. ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருகுமே. கர்த்தருடைய வருகைக்கு அநேகமாயிரம் ஜனங்கள் ஆயத்தமாவார்களே. அதை நீங்கள் செய்வீர்களா? எனக்கு அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஷேர் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், பரத்திலிருந்து கர்த்தருடைய அன்பு மகளுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உங்களால் முடிந்த மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? இதுதான் கர்த்தருடைய அன்பு மகளுக்கு பிரியமான ஒரு காரியம். வேறு ஒன்றும் கர்த்தருடைய அன்பு மகள் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுமே என்றுதான் கர்த்தருடைய அன்பு மகள் விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது, சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய இல்லங்களிலும் கூட ஒரு வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வேத வசனத்தின் படியே காரியங்கள் கைகூடி வரும். கர்த்தர் அப்படியே செய்ய போற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுக்கிற வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செய்தி வேலைக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் வேதத்தை மாத்திரம் கரங்களில் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்து
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழற்போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவரை, எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. என்னுடைய சித்தத்தின் படியல்ல, நான் அப்ரோஜனமான அடிமையப்பா. உம்முடைய சித்தத்தின் படி ஒன்றுக்கும் பிரோஜனமில்லாத உம்முடைய அடிமையை கரங்களில் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். அப்பா, இவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள் பெருக வைத்திருக்கிற மது கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தலை வணங்கி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய மகளுடைய சொத்த இதயத்தை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய நாமம் மகிமைப்படணுமே. உடைய வருகைக்கு அறியாத ஜனங்களும் கூட ஆயத்தப்படணுமே. இந்த ஆசையை கர்த்தர் நீர் நிறைவேற்ற போற மது கிருபைக்காக நன்றியே சப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பன். அறிந்த பிள்ளைகள் நீர் காட்டுகிற பாதையில் நடக்கட்டும் தகப்பன். நீர் அவர்களோட கூட வருகிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து பரிசுத்த பாதையில் தொடர்ந்து முன்னேறட்டும் ராஜா. அறியாத அன்பு பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களும் கூட ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே என்று அறிந்து உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ஏசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக எல்லாரும் வேதத்தை திறந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை வாசிக்கலாமா? யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் கொடுத்த வேத வசனம் யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்ற 9வது வசனத்திலே கடைசி வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்ன நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. நீங்கள் எங்கு சென்றாலும்
அது எப்பேற்பட்ட இடங்களா இருந்தாலும் கூட, நீங்கள் பயப்படுகிற இடங்களா இருந்தாலும் கூட, நீ பயப்படாமல் போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அமேன், அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நம் கர்த்தர் நம்மை பார்த்து இப்படி வார்த்தைகளை சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், யாருமே உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். அப்படி அஞ்சி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, உங்கள் இருதயத்திற்குள்ளே ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் இல்லையா? கர்த்தர் எங்களோட இருக்கிறார். தாவீது ராஜா சொல்வார் இல்லையா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட என் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. அந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தின மோசே மரித்து விட்டார். மோசேக்கு அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவிடம் கர்த்தர் இந்த வேலையை சொன்ன பிறகு நிச்சயமாய் யோசுவாவுக்கு பயமாயிருந்திருக்கும். இதுவரைக்கும் யோசுவா ஏசப்பாவுக்கு அடுத்து மோசே சொன்ன வேலைகளை செய்து கொண்டு மோசையின் நிழலில் இருந்த யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தனித்து நின்று நடத்துவது லேசான காரியம் அல்ல. அது ஈஸியா நிறைவேற்றுகிற காரியமாய் அவனுக்கு இருந்திருக்காது. அதனால் அவன் நிச்சயமாய் பயந்து போயிருந்திருப்பான். இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள், இவர்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்துவது எம்மாத்திரம் என்று சொல்லி யோசுவா பயந்து போயிருந்திருப்பான். அவன் பயந்ததினால்தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள். 5வது வசனத்திலே பாதி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே யோசுவாவை பார்த்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஒரு தகப்பன் ஒரு மகனிடம் ஒரு பெரிய வேலையை கொடுத்துவிட்டு என்ன சொல்லுவார்? பயப்படாதே, ஏசப்பா உன் கூட இருப்பார் என்று சொல்லி. நீ எங்கு சென்றாலும் ஏசப்பா துணையாய் வருவார், அவர் போதித்து நடத்துவார். நான் உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். கொஞ்சம் ஆலோசனைகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த வேலையை தொடர்ந்து நடத்த கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே முடியும் என்று அந்த தகப்பனார் சொல்லியிருப்பார். ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்வது போல இங்கே ஏசப்பா யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் எப்பொழுதும் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதே இல்லை, எதிரிகள் பட்சமாய் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோனாய் கைவிடுவதே இல்லை. மோசையோட எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன்னோடும் இருப்பேன், நீ பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த கானான் தேசத்தை நீ நிச்சயமாய் இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இப்பொழுதுதான் யோசுவாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாய் இருந்திருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பயம் எல்லாருக்கும் உள்ளது. நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்த நாள் முதல் வயதானவர்களாய் ஆன பிறகும் இந்த பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கும். ஒரு சிறு குழந்தையை அந்த பிள்ளையுடைய தாயார் ஒரு இடத்தில் விளையாட விட்டிருப்பார்கள். அங்கே தன்னுடன் விளையாடுகிற அக்கா அல்லது அண்ணனுடைய கையை பிடித்து நடந்து வந்த அந்த குழந்தை தன்னை கூப்பிட வந்த தாயை கண்டவுடன் என்ன செய்யும்? அந்த பிள்ளைகளின் கையை உதறிவிட்டு தாயிடம் ஓடி வந்து விடும் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன்னா அந்த சின்ன பாப்பாவிற்கு தெரியும் தாயிடம்தான் தனக்கு பாதுகாப்பு உண்டு என்று. அது தாயாய் இருக்கலாம், தகப்பனாய் இருக்கலாம், யாராயிருந்தாலும்
தாய் தகப்பனிடம்தான் பாதுகாப்பு உண்டு என்று அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியும். இந்த தாய் அவள் நடந்து வருகிற தெருவிலே ஒரு சிறுத்தையை கண்டால், இப்ப சிறுத்தை எல்லா இடங்களிலும் சாதாரணமாய் நடமாட ஆரம்பித்து விட்டது இல்லையா? அந்த தாய் ஒரு சிறுத்தையை கண்டால் அந்த பிள்ளையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு உயிர் தப்ப ஓடுவாள். அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவளால் முடியும். எதிர்த்து நிற்க முடியாது. அந்த சிறுத்தையை எதிர்த்து நின்று பிள்ளையை காப்பாற்ற அவளால் முடியாது. அதனால் அந்த பிள்ளையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு அவள் வேக வேகமாக ஓடுவாள். ஆனால் அந்த நேரத்திலே ஒரு தேவ பிள்ளை, விசுவாசத்தில் வேரூன்றின பிள்ளை அந்த இடத்தில் இருந்திருந்தால் எத்தனை சிறுத்தைகள் வந்தாலும் கூட அவன் பயப்படவே மாட்டான். அவனுக்கு தெரியும், அவனை பாதுகாக்க, அவனை சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்க வல்லவராம் இயேசு அவன் பக்கத்தில் இருக்கிறார் என்று. தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். நிறைய சிங்கங்கள் உள்ளே இருந்தது. தானியேலை அங்கே தூக்கி போட்டதோடு மாத்திரமல்ல, ஒரு கல்லை கொண்டு அந்த சிங்கங்கள் உள்ள கெபியின் வாசலும் அடைக்கப்பட்டது. தானியேலும் சிங்கங்களும் தவிர அங்கே யாரும் இல்லை. ஆனாலும் கூட அந்த சிங்கங்களின் கெபியிலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அமேன். இவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? மனிதர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். ராஜா அவனை நேசித்தாலும் கூட அவன் முத்திரை போட்டு பிறப்பித்த அந்த கட்டளைக்கு பயந்து அவன் கூட தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டு விடுகிறான். அவன் கூட யாரும் இல்லை, தானியேலுடன் யாரும் இல்லை. ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தானியேலுக்கு தெரியும், நான் எங்கு சென்றாலும் என்னை பாதுகாக்கும் கர்த்தர் என் கூட இருப்பார் என்று. கூட இருந்ததோட மாத்திரமல்ல, அந்த சிங்கங்களின் வாயை ஒரு தூதனை அனுப்பி கட்டி போட்டார், தானியேலை கொல்லாதபடி. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஒரு செய்தியை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு இடத்திலே ஒரு வாலிபன் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். திடீரென்று அந்த தெருவில் உள்ள நாய்கள் எல்லாம் அவனை சுற்றி வந்து அவனை கடிக்க வருகிறது. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அந்த நாய்களை துரத்தாமல் அப்படியே அதன் துரத்துகிற நாய்கள் மத்தியிலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கதறி ஜெபிக்கிறான். உடனே என்ன நடந்தது? அந்த நாய்கள் அவனை கடிக்காமல் சற்று தள்ளி நின்றது. கொஞ்ச நேரத்தில் அவன் எழுந்து அவன் வழியே போய்விடுகிறான். நாய்கள் அவனை தொடவே இல்லை, அவன் கிட்டே வரவே இல்லை. அவைகள் ஓடி போய்விட்டன. அவன் சாதாரணமாக நடந்து செல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அந்த மனிதனை காத்தது யார்? நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். அந்த நேரத்தில் அவன் கூக்குரலிட்டிருந்தாலும், அந்த நாய்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கூட நிச்சயமாய் கொஞ்சமாவது அவனை கடித்து உதறி இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு அதே இடத்திலே ஜெபிக்கிறான். அவனுடைய விசுவாசம் அவனை பாதுகாத்தது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவன் சந்தோஷமாய் நடந்து அவனுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறான். அவனை பாதுகாக்கிறார் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஒருவேளை அந்த வாலிப பையனுடைய தாயார் அவன் வெளியே செல்லும் பொழுது ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து அவனை வெளியே அனுப்பி இருக்கலாம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட எங்கு சென்றாலும், நீங்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ, உங்கள் கணவரோ மனைவியோ உற்றார் உறவினர்களோ யார் உங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாலும் சின்ன ஜெபம் செய்து அனுப்பினீர்கள் என்றால், அல்லது அவர்களை ஒரு சின்ன ஜெபம் செய்ய சொன்னீர்கள் என்றால், நிச்சயமாய் உங்களோட கர்த்தர் இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசுவாவை பார்த்து நீ போகும் இடமெல்லாம் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி அவனை எதிரிகளின் கைக்கு தப்புவித்த தேவன், தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த தேவன் இன்றும் அவருடைய அன்பு பிள்ளைகளாகி உங்களை பார்த்து சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நல்ல வழிகளில் செல்லும் பொழுது மாத்திரம்தானா கர்த்தர் உங்கள் கூட இருப்பார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் தீய வழிகளில் செல்லும் போதும் கூட, பாவ பாதைகளில் செல்லும் போதும் கூட கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். இதற்காக
உங்களை பாவ பாதையை விட்டு விலகச் செய்வதற்காக. உங்கள் ஆத்மாவை குறித்த பாரம் அவருக்கு இருக்கிறது. உங்கள் ஆத்மா சத்துரு இருக்கிற வலையில் விழுந்துவிடக் கூடாது என்று. கர்த்தர் கூட வரவில்லை என்றால் யாரும் உங்களை மீட்க முடியாது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஒரு பிள்ளை நல்ல வழியில் சென்றாலும் தீய வழியில் சென்றாலும் கர்த்தரிடம் அவனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை பாதுகாப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரேது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை குறித்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே அழகாய் சொல்லியிருக்கிறார். லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று. லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதே அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நீங்கள் பார்த்தால், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு பட்டணத்திலே 100 நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரே ஒரு நீதிமான் பின்மாற்றம் அடைந்து பாவத்தை செய்தான் என்றால் அந்த 99 நீதிமான்களை குறித்து மகிழ்ச்சி அடைவதை பார்க்கிலும் அந்த பின்மாற்றம் அடைந்த அந்த கெட்டு போன ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அந்த திருந்தின ஒரு பாவியின் நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி தூதர்களுக்கு முன்பாக அது மிகப்பெரிய கொண்டாட்டமாய் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பாவி மனம் திரும்பாவிட்டால் அவனுடைய ஆத்மா நரகத்தில் விழுந்து அழித்துவிடும். அதை குறித்து வேதனை தான் பட வேண்டியிருக்கும். இதற்கு பதிலாக அவன் மறுபடியுமாய் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுது நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு பிரியமானவர்கள் ஆத்மாவிலும் கூட மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க குடும்பத்திலே 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் 4 பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீதியின் பாதையில் நடப்பதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்களா? அல்லது அந்த திருந்தாத ஒரே ஒரு மகன் மனம் திரும்பி
ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்க ஆரம்பித்தால் அதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்களா? நிச்சயமாய் 5 பேரும் திருந்தினால்தான் மனதுக்கு மிகுந்த சந்தோஷமாயிருக்கும். 4 பேர் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்து ஒரு ஆத்துமா அழிவது எந்த ஒரு பெற்றோருக்கும் பிரியமில்லாத ஒரு காரியம். அதே போலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பாவ வழியில் நடக்கும் பொழுது, பரிசுத்த பாதையை விட்டு விலகிச் செல்லும் பொழுது, பின்மாற்றம் அடையும் பொழுது அதற்காக மனவேதனைப்பட்டு அந்த சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஏன்னா நீங்க மனம் திருப்பி விட்டால் அது ஏசப்பாவுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலே தூதர்களுக்கு முன்பாக அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாயிருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அநேக ஊழியக்காரர்களுடைய சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. பொல்லாதவர்கள், எல்லா அசுத்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வேலையை செய்கிறார்கள் என்று. சமீபத்திலே ஒரு வாலிப பையனை குறித்து கேள்விப்பட்டேன். அவன் செய்யாத பாவமே இல்லை, மிகவும் மோசமாக நடந்திருக்கிறான். பெற்றோரை கனம் பண்ணாமல் பெற்றோரை மன வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை செய்திருக்கிறான். பல அசுத்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறான். போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, கூலிப்படையில் சேர்ந்து அநேகரை கொலை செய்திருக்கிறான். அவனையும் கர்த்தர் தேடி வருகிறார். அவனுக்கும் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் மனம் திரும்பி இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். மற்றவர்களுக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப விண்ணப்பங்கள் அப்படியே நிறைவேறுகிறது. எவ்வளவு அருமையான தேவன் இல்லையா? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். ஆனாலும் கூட அந்த வாலிப மகன் நிச்சயமா இப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருக்க கூடாது. அப்படி பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பெற்றோர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார்கள். அந்த வேதனைகள் அவர்கள் இருதயத்தில் அப்படியே தங்கி இருக்குமே. ஆனாலும் கூட பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் அந்த பாவிகளையும் பார்த்து சொல்கிறார், நீ போகுமிடமெல்லாம் உன்னோடே இருக்கிறேன் என்று. சவுலை பவுலாக மாற்றிய தேவனவர் அநேக கிறிஸ்தவர்களை, அநேக ஊழியக்காரர்களை சிறைச்சாலையில் அடைத்து சித்திரவதைப்படுத்தி கொலை செய்யும் அளவுக்கு புரிந்தவன் சவுல். அவனையும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். அவனை பவுலாய், ஒரு அப்போஸ்தலராய் மாற்றுகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சிம்சோனை பாருங்கள். அவன் தேவனுக்கென்று நசரேயனாக ஒப்பு கொடுக்கப்பட்டவன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே சிம்சோனுடைய தாயாரை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே மனோவா என்ற ஒரு மனிதனுடைய மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாதவளாய் இருக்கிறாள். அவளை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆனால் அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி, அவன் தலையில் அந்த முடிகளை சிரைக்கிற அந்த கத்தி படக்கூடாது என்று. அவன் தேவனுக்கென்று நசரேயனாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் இருப்பான். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிற பெலிஸ்தரின் கைகளில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக அவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். அப்படி கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையிலும் கூட பின்மாற்றம் வந்தது. அவன் வழி மாறி போகிறான். தெலீலாள் என்ற வேசியின் வார்த்தைகளால் மயங்கி கர்த்தர் தனக்கு கொடுத்த பலத்தை இழந்து போனான். அவன் நேசித்தவள் அவனை கைவிட்டாள். அவனை கேலி பண்ணி எதிரிகளான பெலிஸ்தரிடம் பிடித்து கொடுத்து விட்டாள். அவர்கள் அவன் கண்களை பிடுங்கி விலங்கு போட்டு சிறையிலே அடைத்து அவனை மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் அவனுடைய கெட்ட சகவாசம். அவன் ஒரு நசரேயனாய் இருந்த பிறகும் கூட
கர்த்தரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்தாலும் கூட அவன் அந்த பொல்லாத ஸ்திரீ தெளிலாள் என்ற வேசியின் வார்த்தைகளிலே மயங்கி அவளுக்கு தன்னை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறான். அவனுடைய முடி சிரைக்கப்பட்டால் அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி அவளிடம் அவன் சொல்லிவிடுகிறான். அதனால்தான் கர்த்தர் கொடுத்த பலம் அவனை விட்டு இழந்து போனது. எவ்வளவு அருமையாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் ஜீவிக்க வேண்டிய சிம்சோன், அவனுடைய முடிவை நீங்கள் பார்த்தீர்களா? அவன் எதிரிகளினால் தன் கண்களை இழந்து சிறைச்சாலையிலே விலங்கிடப்பட்டு மாவரைக்கு கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அவனை எவ்வளவு கேலி பண்ணி இருப்பார்கள் அந்த எதிரிகள். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். அவன் தீய வழியில் சென்ற பிறகும் கூட கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு இறங்குகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்திலே பொல்லாத விபச்சார ஸ்திரீகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நேரிலோ செல்போன் மூலமாகவோ அவளுடைய வசீகரமான வார்த்தைகளை கேட்டு மயங்கி விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஸ்திரீகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படி நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் முன்குறித்து சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகளே, 24, 25, 26, 27 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விளப்பணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். நம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விளப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட பொல்லாத ஸ்திரீகளை குறித்து அநேகருடைய ஆத்மாவை காயப்படுத்தி அநேகரை கொலை செய்கிற அளவுக்கு துணிந்தவர்கள். அவளுடைய வழியெல்லாம் முள்ளான வழி, அது பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும், அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் விழத்தள்ளிவிடும் என்று ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பொல்லாத ஸ்திரீகளுக்கு விலகி இருக்கும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். அது சத்ரு சாத்தான் இந்த ஸ்திரீகள் மூலமாய் விரிக்கிற வலை. அந்த வலையில் விழுந்து விடாதீர்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளினால் உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணையோடு வாழ்ந்து சுகித்திருங்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை போதித்து வழிநடத்துவார். நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு செல்லுங்கள். இது துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எஸ்ஐயா 52வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று. இவ்வளவு அருமையான வேத வசனம். நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று. கர்த்தர் உங்கள் முன்னே போகும் பொழுது எப்படி துர்ச்சன பிரவாகம் உங்களை சூழ முடியும்? அவருடைய வெளிச்சம் அந்த அந்தகார இருளை ஒழித்துவிடும். அமேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் இருந்தால் கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிட்டு விடுவார். அவர் உங்களோட கூட வரமாட்டார். சங்கீதம் 27வது சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அமேன். நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம்? தாவீது ராஜா ஜெபிப்பது போல சங்கீதம் 27:11வது வசனத்தில் உள்ளபடி, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து
என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்லி, எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களுக்கென்று ஒரு எதிரிகள் கூட்டம் இருக்கும். அவர்கள்தான் உங்களை கோணலான பாதையில் நடத்தி சென்று உங்களை கீழே விழ தள்ளுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நீங்கள் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு போதித்து நடத்துங்க, என்னை செவ்வையான வழியிலே நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். செவ்வையான பாதை, பரிசுத்த பாதை. அப்படி ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 32:8 வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. அருமையான ஒரு வேத வசனம். இதை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அருமையாய் ஒரு பாடலாய் பாடியிருக்கிறார்கள் என்று உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இப்படி உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். வழிமாறி போகிறார்களா உங்களுடைய பிள்ளைகள்? நம் தெய்வாதி தேவனாகிய கர்த்தர் கண்டித்து உணர்த்துவார், போதித்து வழிநடத்துவார். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே, உன்மேலின் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? யோசுவாவை போல விசுவாசத்திலே வைராக்கியமாயிருக்கணும். தானியேலை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே அசரியா தீர்க்கதரிசி ஆசாவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அருமையான ஒரு வேத வசனம். அசரியா ஆசாவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் என் கூட வருகிறார், கர்த்தர் என்னோட துணையாயிருப்பார், கர்த்தர் எனக்கு எல்லாமாயிருப்பார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டால், நீங்கள் கர்த்தரோடு இருக்கவில்லை என்றால் அவர் உங்களை கைவிட்டு விடுவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படிதான் அசரியா ஆசாவை பார்த்து எச்சரிக்கிறான், நீங்கள் கர்த்தரை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்று. இப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாதீர்கள் என்று. அதனால் இந்த பிரச்சனைகள் பாடுகளின் ஊடாய்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறார் என்று. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். உலகத்திலே பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. யோசுவாவுக்கு பிரச்சனைகள் இல்லையா? கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பாக நிறைய பிரச்சனைகள். மோசையோடே ஆரோன் யோசுவா நின்றார்கள். ஆனா இங்கே யோசுவா தனித்து நிற்கிறான். ஏசப்பா அவன் கூட இருந்தாலும் கூட தனியொரு மனிதனாய் அவன் எதிரிகளை எதிர்த்து நிற்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் உறுதியாய் சொன்னபடி, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது என்று விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னதுபடி அக்னி எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது.
யோசுவா சொன்னபடி யோர்தானை கடக்கும்போது அந்த யோர்தான் எங்கள் மேல் புரளுவதில்லை என்று சொன்னபடி, எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மோசே செங்கடலை கடந்து செல்லும் பொழுது அந்த கடல் தண்ணீர் இஸ்ரவேல் ஜனங்களை மூழ்கடிக்காது என்று சொன்னபடி, நீங்கள் விசுவாசத்தோடு பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் எதிர்த்து நிற்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் நொடி பொழுதிலே உங்களை விட்டு ஓடி போகும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்திலே, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்திலே எகாசியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யோசபாத் ராஜாவை பார்த்து 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே எகாசியேல் சொல்கிறான், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17வது வசனத்திலே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களை, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான் என்று சொல்லி அருமையாய் சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, உடனே யோசபாத் ராஜா என்ன செய்கிறான்? தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் அதிகாலமே எழுந்து அந்த எதிரிகளை எதிர்த்து நிற்க புறப்படுகிறான். அங்கே யுத்தம் கூட நடக்கவில்லை. யோசபாத்தும் அவனோட கூட உள்ள ஜனங்களும் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அவனை எதிர்த்து நின்ற விரோதிகள் ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் பண்ணி விட்டுட்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த வேத வசனம் நம் தெய்வாதி தேவனாகிய கர்த்தர் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற, கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்துதான் நம் தெய்வாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஏசாயா 41வது அதிகாரம் 10-14 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார் என்று அருமையான வேத வசனங்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களோட இருக்கிறார். உங்கள் முன்னே வருகிறார். உங்களை முன்னும் பின்னும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது, பக்தி வைராக்கியமாய் தொடர்ந்து ஓட்டத்தை ஓடும் பொழுது, பக்தி வைராக்கியத்தோட விசுவாசத்தோட உங்கள் முன்னாலே நிற்கிற பிரச்சனைகளை, அந்தகார வல்லமையின் கிரியைகளை எதிர்த்து நிற்கும் பொழுது, நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்கு அரணாயிருப்பார். உங்களுக்கு எல்லாமாயிருப்பு உங்களை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தாவீது ராஜாவை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களினால், உங்கள் எதிரிகள் முறியடிக்கப்படுவதனால, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களினால் நிரம்ப பெற்று கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். எதனால் மகிமைப்படுத்துவீர்கள்? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி, தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, தாவீது எதனால் விருத்தியடைந்தான்? தாவீது எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டான்? தாவீது எதனால் மிகப்பெரிய
ஐஸ்வர்யவான் ஆக மாறினான். அவன் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவன் செல்லும் இடமெல்லாம் அவனோட கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீது ராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் கூட தேவன் அவனை பிடித்த கரத்தை ஒரு நாளும் விட்டுவிட அவன் அனுமதிக்கவே இல்லை. அவன் ஒரு மகா பெரிய தப்பு பண்ணினான். ஆனாலும் கூட அவன் அதற்கு பிறகு கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி சென்றதுனால கர்த்தர் அவனை போதித்து நடத்தி அவன் விரும்புகிற காரியம் எல்லாம் அவனுக்கு வாய்க்கும்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் மறுபடியுமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.